ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமாக நான் வந்து பஜாருக்கு போனேன். காய்கறியெல்லாம் வாங்கலாம், வீட்டில் தக்காளி இல்லை, காய் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே வீட்டில் சும்மா தான் இருக்கோம், போய் வரலாம், காலையிலே பஜார் இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே அவர் கூட கிளம்பிட்டேன். ஒரே குளிராக இருந்தது, பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வீட்டெல்லாம் பூட்டிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டோம். பஜாருக்கு போனதும் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் அங்கே இருந்தது. பார்க்கும்போது எதுடா வாங்குறது, எதுடா விடுறதா அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான், ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த டைமில் வந்து பட்ஜெட் பத்துமா பத்தாதா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, ஓகே, ஒரு 2 நாளைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வாங்கலை. பச்சை பட்டாணி, துவரை இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கிக்கணும். நீங்கள் இங்கே மஞ்சள் பார்த்திங்கன்னா வந்து அதையும் இங்கே ரொட்டிக்கு வச்சு எலுமிச்சை சாறு போட்டு மஞ்சள் வந்து சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனால் சாப்பிடுவாங்க. பாலக்கீரை பாருங்கள், அதுக்கப்புறம் கோவக்காய், நமக்கு தேவையானது கோவக்காய், பாலக்கீரை, இந்த மாதிரி காஜர் ஒன்று இருந்தது. ஆனால் அதுதான் வாங்க முடியல. ஃபுல்லாக பஜார் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தான் இருந்தது. ஓகே, என்னால் வீடியோவும் கவர் பண்ண முடியல. வாங்கி பேக்கில் போட்டு அந்த பேக்கை நானே தான் தூக்கிட்டு இருந்தேன். இவர் சும்மா அந்த ரேட்டு கேட்டு காசு மட்டும் கொடுத்துட்டு வருவார். நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு பேக்கையும் தூக்கிக்கிட்டு அவர் கூட நடந்து போகணும். போயா சும்மா கூட நடந்து வர, பேக்கை கூட எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிலோடான்னு சொல்லுவாங்க. இது கோவக்காய், தேவையான அளவு கொஞ்சம் வாங்கிக்கணும். இந்த கோவக்காயில் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு ரொட்டிக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரேராக இருந்தது, கிடைக்கவே இல்லை. முருங்கைக்காவும் கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் பாலக்கீரை, பாலக் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பண்ணோம். பட் இன்னொரு நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கத்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். ஓவரால் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வர காய் வாங்கிறத விட பஜாருக்கு போயிட்டு வாங்கும்போது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கீரைக்காயெல்லாம் வாங்கினோம். தக்காளி பார்த்திங்கன்னா 60 ரூபா கிலோ, 2 கிலோ வாங்கிக்கணும். இதுவரை கேட்டார், ஒரு வாரம் ஃபுல்லாக வந்துடுமா 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தக்காளி போடுற இதுக்கு 2 கிலோலாம் எங்கே பத்தும் அப்படின்ற என்னோடய மைண்ட் வாய்ஸில் நானே பேசிக்கிட்டு ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதுதாங்க காஜர், கேரட் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். கேரட் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த காஜர் வந்து சாஃப்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றதுக்கு கேரட் விட சும்மா சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். மஞ்சள் தான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்படியே வாங்கி போய் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம தான் சாப்பிட மாட்டோம், ஆனால் இங்கே சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரி ஒன்று இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிது. அதனால் அதுவும் வாங்கிக்கிட்டோம். இஞ்சி எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். இன்னும் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டார். இல்லை 2 டேஸ் கழிச்சு இல்லை 3 டேஸ் கழிச்சு வரலாம், மீண்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, வந்தோம், சும்மா போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோமாசா கார் வந்து சைக்கிளில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து 4 சோமாசா, குட்டி குட்டி தான், 20 ரூபான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அப்போ யோசித்தேன், இதை மட்டும், இந்த வீடியோ மட்டும் காவியாக பார்த்தானா கண்டிப்பாக என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பா. சரி பரவாயில்ல விடுங்க, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வீடியோ பார்க்கும்போது கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எத்தனை பேர் நீங்களும் இந்த மாதிரி பஜாருக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வருவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ஹைவே, பரோடா ஹைவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹைவே கிட்ட தான் இந்த பஜாரெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு காலையில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பஜாரெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக வந்து காலி ஆகிடும். தினமும் காலையில் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் பைக்கில் போனால் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம். அப்புறம் ஒரு கத்தி ஒன்று வாங்கினேன். அந்த கத்தி 30 ரூபான்னு சொன்னார் ஒரு தாத்தா, ஆனால் இவர் 20 ரூபா தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இல்லை, இவர்கிட்டலாம் பேரம் பேசக்கூடாது, 30 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம காவியா பாப்பாவோட ஸ்கூல். இதுதாங்க காவியா பாப்பா ஸ்கூல், இங்கே தான் படிக்கிறா. நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம், 5 நிமிஷம் வழி தாங்க இருக்கும். ஆனால் நடந்து போக மாட்டா. நம்மளே எவ்வளோ நடந்து தூரம் போய் படிச்சிருப்போம். ஆனால் இந்த பொண்ணு 5 நிமிஷம் வழிக்கு வந்து படிக்க மாட்டேன், போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், அப்போ தான் கூட்டிகிட்டு போய் வண்டியில் விடணும்னு சொல்லிட்டு சொல்வாள். அப்போ கூட அவர் திட்டிக்கிட்டே போக மாட்டேன்னு சொல்லுவார், ஆனால் திட்டிக்கிட்டே கூட்டின்னு போய் விட்டுறாரு. ஏன்னா பொண்ணாச்சே, என்ன பண்ண முடியும், அவகிட்ட அடாவடி அடிக்க முடியாது இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மார்னிங் தான் காலையில் போயிட்டு இதை வாங்கினோம். மதியம் எல்லாம் நைட்டுக்கு தான் சிக்கன் ஏதாச்சும் வாங்கணும். சிக்கன் தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். சிக்கன் வாங்கி சப்பாத்தி ஏதாச்சும் செஞ்சாகணும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குஜராத் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா தான் இது ஃபுல்லாகவே. ஓகே, சேனலுக்கு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன், ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். மறக்காமல் நம்ம ஸ்டோரி கேளுங்க, கருத்துள்ள ஸ்டோரியாக இருக்கும். கண்டிப்பாக பயனுள்ள ஸ்டோரியாக மட்டும்தான் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் டிக் பண்ணி ஸ்டார்ஸ் கொடுங்க. இதுதான் நம்ம ஏரியாவோட தெருவு, எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். என்ட்ரெஸ் வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன் நம்ம ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு.
இதுதான் பார்த்திங்கன்னா இது இல்லை, இப்போ டேர்ன் பண்ணுவோம் பாருங்கள். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு, இதுக்குள்ளே தான் நம்ம வீடு இருக்குது. இதிலிருந்து நம்மளது 6வது வீடு தான் நம்ம வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு நான் வந்து ஹோம் டூர் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா க்ளீன் பண்ணணும்ல, ஹோம் டூர் போடணும், அப்படியே போட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவங்க கேகேஆர் வேலு பொண்ணு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய்.